ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 12th இருக்கும். சரியா? ஸோ கிளாஸ் 12th இன்னைக்கு வந்து ரெக்டாங்குலர் சிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் 11 வரைக்கும் போட்டிருக்கேன். சரியா? கிளாஸ் 11 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சர்க்குலர், லீனியர், பேரலல், ஸோ எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதில் இருக்க எல்லா கேட்டகரி கொஸ்டின்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரௌண்ட் இந்த பிளேலிஸ்ட்டில் 16 கிளாஸஸ் அப்லோட் பண்ண போகிறேன். சரியா? இன்னும் 4 கிளாஸஸ் இருக்குது. ஸோ 4 கிளாஸஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி 11 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்க, அந்த கிளாஸஸையும் கவனிங்க. நான் எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றேன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு, ஸோ என்ன மாதிரி பேட்டர்ல கேட்கறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா, கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க டேரக்டா இந்த வீடியோ லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்லயே நான் அரௌண்ட் ஒரு 16 வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி இன்னும் 4 வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி 11 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையுமே பாருங்க. சரியா? மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? ஸோ கொஷின் வந்து எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ முடிவில் இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் படிக்கட்டும். நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து யூடியூப் ஃபீடில் இன்னும் நிறைய புஷ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னி நாளோட கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தது நானும் சால்வ் பண்ணுறேன். சரியா? ஸோ எல்லாரும் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரி தான். ஸோ என்னத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்டோரி எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, 8 பர்சன்ஸ் A to H. ஓகேவா? யார் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பர்சன்ட் இருக்காங்க. இதுலேருந்து ABC, D, E, F, G and H. ஸோ 8 பர்சன்ஸ் இருக்காங்க. வேர் சிட்டிங் இந்த ரெக்டாங்குலர் டேபிள் அப்படின்ட்டாங்க. ஸோ ரெக்டாங்குலர் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. வேர் 4 people sit at the corner facing inside. ஸோ கார்னரில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, கார்னரில் இருக்கவங்க ஃபேஸிங் இன்சைட். ஓகேவா? கார்னரில் இருக்கவங்க ஃபேஸிங் இன்சைட். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 4% சிட்டிங் வந்து எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் அப்படின்றது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, எட்ஜ் அப்படின்றது சைடு தான். சரியா? சைட்ஸ். ஸோ எட்ஜ் அப்படின்றது ஒரு புது வார்த்தையை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ எட்ஜ் மீன்ஸ் சைட்ஸ் தான். ஸோ அது வந்து ரெக்டாங்கிளா இருக்கட்டும், இல்லை ஸ்கொயரா இருக்கட்டும், இல்லை ட்ரையாங்கிளா இருக்கட்டும். ஓகேவா? எதா இருந்தாலுமே எட்ஜ் மீன்ஸ் சைட்ஸ்ல உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சைட்ல உட்காரவங்க என்ன பண்றாங்க, ஃபேஸிங் அவுட் சைடு. ஓகேவா? இதுதான் என்னோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். ஸோ ப்ரீ ஸ்டோரியை நம்ம தரவா படிக்கணும். ஓகேவா? முன்கதை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தரவா படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க எங்க இருந்து இந்த சீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது தான் செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் இந்த சீட்டிங்கை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பி சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த கார்னர் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எந்த கார்னர் வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அது நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. ஸோ ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ட்ரையாங்குலர் இது எல்லாமே நம்ம வந்து சர்க்குலர் மாதிரி தான். சர்க்குலர் நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். பட் கார்னர்ன்றது கார்னர்ல தான் ஃபிக்ஸ் ஆகணும், எட்ஜ்ன்றது எட்ஜ்ல தான் ஃபிக்ஸ் ஆகணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க, டூ பர்சன்ஸ் சிட் பிட்வீன் தி பி அண்ட் ஏ. ஸோ இப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டி கேசஸ் வரும். சரியா? இப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டி கேசஸ் வரும். போட்டு பார்த்துருமா? நெக்ஸ்ட் லைன் பாருங்க, எச் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ அப்படின்றாங்க. ஓகே, சரி, ஓகே. அப்போ கண்டிப்பாக 2 பாசிபிலிட்டி கேசஸ் தான் வரப்போகுது. போட்டுருவோமா? ஓகே, நான் அதை டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்குள்ள கண்டிப்பா டக்குன்னு ஒரு பாசிபிலிட்டி போட்டு பாத்துருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்து நிக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கடைசியில தான் ஆன்சர் எந்த பாசிபிலிட்டி கேசஸ் கேன்சல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால கேசஸை டக்குன்னு போட்டுருங்க. ஸோ 2 people were seated between the B and A. ஸோ 2 கேசஸ் உங்களுக்கு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் கேஸ்ல லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பியோட லெஃப்ட் ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் லைன் என்ன, H sit second to the right of A அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் டு த ரைட்னா H இங்க வருவாரா, இந்த இடத்துல வந்து H வந்து இங்க வருவாரு. கரெக்டா? H வந்து இங்க வருவாரு. ஸோ நான் வந்து ஒயிட் கலருக்கு மாத்திக்கிறேன். இன்னும் ஆப்டா இருக்கும் இந்த ஸ்கிரீனுக்கு. ஓகேவா? சரி, இந்த லைன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த லைன் முடிஞ்சு போச்சு. H sits opposite to C அப்படின்றாங்க. சரியா? ஸோ C இங்க ஃபிக்ஸ் ஆகும், C ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, முடிஞ்சு போச்சு. G sits immediate right of D அப்படின்னா G sits immediate right of D எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? G sits immediate right of D அப்படின்னா எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நல்லா பாருங்க, நம்மளுக்கு எந்த இடத்துல கேசஸ் வருது, ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் வருது. ஸோ டி அண்ட் ஜி. ஓகேவா? ஜி சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் டி. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் இருக்கு. பட் இது ரெண்டுமே இதோட லெஃப்ட் இது, இதோட லெஃப்ட் இது. ஸோ அப்படிதான் வந்திருக்கு. கரெக்டா?
அதனால நம்மளால இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜியும் சியும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சாரி, ஜி இஸ் இட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஓகேவா? டி நான் இப்போ இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா ஜி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி நான் டி இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா ஜி இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது. ஸோ இந்த லைன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. எஃப் சிட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் இ அப்படின்றாங்க. எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ அப்படின்றாங்க. ஸோ எஃப் வந்து இங்க வரும், இது இங்க வரும். முடிஞ்சு போச்சா? எஃப் அண்ட் சி ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் ஈச் அதர் ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்றாங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப் அண்ட் சி இங்கே வந்திருக்கு. ஸோ கரெக்டாக என்னோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரியா? ஸோ இந்த லைன் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எந்த லைன் டவுட் இருக்கு சொல்லுங்க. நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழில் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? 8 people, ஸோ ஏ எம் இசட் பி ஐ கியூ வி அண்ட் டி வேர் சீட்டட் இன் தி ரெக்டாங்குலர் டேபிள் ஃபேசிங் அவுட் சைட் தி. ஓகே, எல்லாரும் வந்து ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே ஃபேசிங் அவுட் சைடு தான். சரி, இந்த இடத்துல போன கொஸ்டின் மாதிரி பர்டிகுலர் எதுவும் சொல்லலை. சச் தட் 4 people வேர் சீட்டட் அட் தி 4 corners. ஓகேவா? ஸோ 4 people வந்து 4 கார்னரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரிமைனிங் வேர் சீட்டட் அட் எட்ஜ் ஆஃப் த டேபிள். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எட்ஜ்னா சைட்ஸ் ஆஃப் த டேபிள். ஸோ எல்லாருமே ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு 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 40% ஆஃப் கொஷின் வந்து முடிச்சாச்சு. ஸோ அது அதாவது ப்ரீ ஸ்டோரி படித்து அந்த அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துட்டாலே 40% ஆஃப் ஒர்க் வந்து ஓவர். ஓகே, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஏ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ அட் த லாங்கர் சைட் ஆஃப் தி டேபிள். யாரு? ஏ தான் லாங்கர் சைட் ஆஃப் த டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. சரியா? ஸோ ரெக்டாங்குலரில் பேசிக் தெரியாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனலோட ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா எது லாங்கர் சைடு, எது ஷார்ட்டர் சைடு, ஸோ எந்த மாதிரி டயக்னல்ஸ் வரும், எதுக்கெல்லாம் டயக்னல்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் டயக்னல்ஸ் இல்லை, செகண்ட் டு த ரைட், தேர்ட் டு த ரைட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்படி நம்ம ட்ராயிங்ஸ் வரைகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ ஏ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ அட் லாங்கர் சைட் ஆஃப் டேபிள். ஸோ ஏன்றவர் கண்டிப்பாக இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ அப்படின்னா ஐ எங்கே ஃபிக்ஸ் ஆவார்? இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவாரா? கிடையாது. ஸோ ஐன்றவர் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். ஐயோட இமிடியேட் லெஃப்ட்ல ஏ உட்காந்துட்டு இருக்காரு. அதுவும் அவர் லாங்கர் சைட் ஆஃப் த டேபிளில் உட்காந்துருக்காரு. சார் நான் இங்கே போடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். பட் ஐன்றது இங்கே வரும். ஓகேவா? அதான் விஷயம். ஸோ அங்கே தான் ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த கார்னர் எட்ஜ் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்த லைன் பாருங்க. 3 people were seated between the V and T. Okay, Z sits second to the left of M. Both are seated adjacent to the T. சரி, ஓகே. P sits immediately to the right of Q, who is not adjacent to V. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த வித கேசஸ் ஐ அண்ட் ஏக்கு ரிலேட் பண்ணி நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால நம்ம டைரக்டா பாசிபிலிட்டி கேசஸ் மாதிரி வச்சு போயிடலாம். சரியா? இந்த இடத்துல பாருங்க, 3 people were seated between the V and T அப்படின்னா நம்மளுக்கு இன்டைரக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா வியும் டியும் ஆப்போசிட் ஈச் அதர். வென் எப்போ வந்து ஆப்போசிட்னா ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வராங்க. இப்போ டேபிள் வந்து 8 பர்சன்ஸ். ஓகேவா? 8 பர்சன்ஸ் வந்திருக்காங்க, இல்லை 10 பர்சன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 3 people between V and T னா கண்டிப்பா வியும் டியும் ஆப்போசிட் ஈச் அதர். ஓகேவா? ஸோ அந்த விஷயம் வந்து இன்டைரக்டா சொல்ல வராங்க. இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்களேன், எனக்கு 2 கேசஸ் வருது. இதுலயே 2 கேஸ் வருது. நான் எங்க V and T ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பாருங்களேன். நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாமே அவுட் சைட் தான். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த பாசிபிலிகேஷன் ஸோ ஐ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏவை இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வியையும் டியையும் இந்த 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 இடத்துல போட போகிறேன். சரியா? வி அண்ட் டி தானே. 3 people are seated between the V and T. சரி, ஓகே. வி அண்ட் டி இங்கே போடுறேன். நெக்ஸ்ட் வி அண்ட் டி இங்கே போடுறேன். இந்த கேஸில் நான் வி அண்ட் டி எங்கே போடலாம் அப்படின்னா ஸோ வி அண்ட் டி இங்கே போடுறேன், வி அண்ட் டி இங்கே போடுறேன். கிளியரா? நான் எப்படி VNT ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா? சரி, ஓகே. இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க? Z sits second to the left of M. Both are seated adjacent to the T அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ டீக்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்க? இசட்டும் இருக்காங்க, எம்மும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா டீன்றவர் இந்த கேஸில் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார், வின்றவர் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் வின்றவர் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார், டீன்றவர் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். பிகாஸ் we have to fix both Z and M to adjacent to the T. சரியா? ஸோ டீக்கு பக்கத்தில் நம்ம இசட்டையும் எம்மையும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதையே எந்த கண்டிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்? இசட் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம் அப்படின்ட்டாங்க. சரியா? ஸோ இசட் இங்கே வருவார், எம்மோட செகண்ட் லெஃப்ட்ல இசட் இருக்காரு. கரெக்டா? இதே மாதிரி பாருங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல எம் Z. கரெக்டா? So Z seated second to the left of M, both are seated adjacent to the T. So line கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு
T ஓட இடமும் ஃபிக்ஸ் ஆகி போச்சு, B ஓட இடமும் நம்மளுக்கு கிளியரா ஃபிக்ஸ் ஆகி போச்சு. சரி, P sits immediately to the right of Q அப்படின்றாங்க. ஸோ P sits immediately to the right of Q அப்படின்றாங்க. ஸோ Q P கரெக்டா? ஓகேவா? இப்போ பாருங்க, இதுல பாருங்க. ஸோ P sits immediately to the right of Q. ஸோ Q P இது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Who is not யாரு? Q is not adjacent to the B அப்படின்றாங்க. ஸோ Q is not adjacent to the B அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேஸ் கேன்சல் ஆகுது. ஃபைனலா எனக்கு இது மட்டும் தான் ஆன்சரா வருது. ஓகேவா? சூப்பரா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இப்போ வரப்போற ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, அதுக்கப்புறம் வரப்போற ஐபிபிஎஸ் கிளர்க். ஸோ இதுல எல்லாத்துலயுமே கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். சரியா? அதுவும் ரெக்டாங்குலர் சீட்டிங்ல 8% வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ன்றது அதிகமா ப்ரிலிம்ஸ் லெவல்ல உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஒரு ஆட் லெவல் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து யார் யார் எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் யார் யார் எந்தெந்த இன்சைட் ஃபேஸ் பண்றாங்களா இல்ல அவுட் சைட் ஃபேஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? கவனிங்க, ப்ரீ ஸ்டோரி என்ன சொல்றாங்க? 8 பீப்புள். யார் யாரு? ஸோ ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி and H. So 8 people are seated in the rectangular table. சரியா? ஒரு rectangular டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 8 பீப்புளுமே ஒரு ரெக்டாங்குலர் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபேசிங் either இன்சைட் ஆர் அவுட் சைடு. ஓகேவா? ஏதோ ஒரு சைடு ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 4 people are seated at the 4 corner. ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இந்த லைனை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வரப்போற அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு சைடுல வந்து 2 பேர், ஒரு சைடுல 3 பேர் அப்படிலாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ப்ரீ ஸ்டோரியில என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ 4 பீப்புளா 4 கார்னர்ஸ். ஸோ 4 பீப்புள் வந்து 4 கார்னர்ஸ் எழுதியாச்சு. அண்ட் ரிமைனிங் பீப்புள் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஒரு சைடில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ ரிமைனிங் பீப்புள் ஆர் ஃபேசிங் தி ஓகே edge of the table such that minimum 4 people facing the inside of the table அப்படின்றாங்க. சரியா? அட்லீஸ்ட் மினிமம் 4 people. ஓகே, மினிமம் 4 people வந்து ஃபேசிங் இன்சைட் அப்படின்றாங்க. ஸோ இதோட லைனுக்கு அர்த்தத்தை நம்ம கொஸ்டின் முடியக்குள்ள தான் நம்மளுக்கு தெரிய வரும் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாருங்க, போத் நம்ம கொஸ்டின் ஆரம்பிக்க வேண்டியதான். போத் த இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டி ஃபேஸஸ் அவுட் சைட் அப்படின்றாங்க. அவுட் சைட் ஆஃப் த சென்டர் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நம்மளால இப்போ ஏவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, டிஐயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரி, என்ன பண்ணலாம்? ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு சி ஆன் த லாங்கர் சைட் சிட்ஸ் ஆன் தி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு சி ஆன் த லாங்கர் சைடு. ஓகேவா? ஸோ அப்போ சி வந்து எந்த சைடு உட்காந்துட்டு இருக்காரு? லாங்கர் சைடு தான் உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தி டி. யாரு? இவருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க செகண்ட் டு த லெஃப்ட் அப்படின்ட்டாங்க. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ நான் டிஏ ஒன்று ஃபேசிங் அவுட் சைடு. இப்படி ஒரு கேஸ் போடலாம். கரெக்டா? இப்படி ஒரு கேஸ் என்னால் போட முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் எப்படி வரையலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேசஸ் என்னால் வரைய முடியும். கவனிங்களேன், எப்படி வரையலாம் அப்படின்னா, ஸோ நான் சி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? நான் டிஏ ஃபேசிங் இன்சைடுன்றேன். ஸோ இந்த லைனுக்கு எனக்கு அர்த்தம் 2 கேசஸ் வந்துருக்கு. ஸோ நான் இந்த 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 சீட்டிங் வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு சி. சிக்கு ஆப்போசிட்ல யார் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்ட்டாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ எப்படி நான் 2 பாசிபிள் கேசஸ் எடுத்து வந்திருக்கேன்னு புரிஞ்சதுல? ஓகே. எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்றாங்க. சரி, நெய்தர் ஆஃப் தெம் சிட்ஸ் அட் தி எட்ஜஸ் நார் ஃபேசிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேவா? நாட் ஃபேசிங் ஆப்போசிட். ஓகே, என்ன சொல்றாங்க? எஃப் சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி. 2 பேருமே வந்து எட்ஜில் இல்லைன்ட்டாங்க. ஓகே, 2 பேருமே எட்ஜில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன், நாட் ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ வந்து என்ன சொல்றாங்க? எஃப்பும் ஜியும் ஃபேசிங் சேம் டைரக்ஷன். அவ்வளவுதான் சொல்ல வராங்க. கரெக்டா? கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 3 people are seated between G and B. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, சிக்கும் டிக்கும் ரிலேட்டபிளா ஏதாவது ஒரு லைன் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். பட் எனக்கு இங்க ஒரு லைன் கிடைக்குது. எந்த லைன் கிடைக்குது அப்படின்னா, 3 person sit between G and B who does not sit adjacent to neither C nor D. ஓகேவா? யாரு யாரு? பி தான் சிக்கும் டிக்கும் adjacent கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன விஷயம் தெரிகிறது? ஸோ பி இங்க வராது, பி இங்க வராது, அது மாதிரி பி இங்க வராது. ஓகேவா? ஸோ ஒரே விஷயம், பி இங்கேயும் வராது. ஏன் வராது அப்படின்னா, 3 persons sit between G and B. If if I if I put B here, நான் வந்து G எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸோ G நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பட் அது வந்து இம்பாசிபிள். பிகாஸ் நான் D வந்து ஆல்ரெடி இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ B இங்கேயும் வராது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் B வருவார். இங்கேயுமே B வர மாட்டார். பிகாஸ் ஆல்ரெடி C ஃபிக்ஸ்டு ஹியர். சரியா? we cannot able to fix G here, ரைட்டா? ஸோ அதனால நான் B ஒரு இடத்துல மட்டும்தான்ப்பா ஃபிக்ஸ் ஆவார். ஓகேவா? பீன்றவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ ஜி அப்போ எங்க ஃபிக்ஸ் ஆவாரு?
ஜின்றவர் இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். நம்ம கிளியர்? ஸோ எல்லாருக்குமே இது கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணணும். எப்படி வந்து நம்ம பிஏ டைரக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே மாதிரி அப்போ இந்த பாசிபிலிட்டியில நம்ம இங்க போடலாம். ஸோ பிஏ இங்க போடலாம். கரெக்டா? அதே மாதிரி ஜியை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நான் பி அண்ட் ஜியை கம்ப்ளீட்டா 2 பாசிபிலிட்டி கேசஸ்லயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? கிளியரா? ஓகே சூப்பர். ஓகே இந்த லைனும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த லைனை நான் முடிச்சிட்டேன். சரி, இப்போ அடுத்தது என்ன லைன் கிடைக்கும் பார்த்தலாமா? இ சிட்ஸ். ஓகே, எனக்கு ஜியை பொறுத்து இன்னொரு லைன் இருக்கு. எங்க இருக்கு? நான் ஃபர்ஸ்டே படிச்சேன். எஃப் சிட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி, நெய்தர் ஆஃப் தெம் சிட்ஸ் அட் தி எட்ஜ் ஆஃப் த எட்ஜஸ். ஓகேவா? எஃப் சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ எஃப் கண்டிப்பா வந்து இங்க மட்டும் தான் வருவாரு. இங்க ஒண்ணு இங்க வருவாரு, அப்படி இல்லைன்னா எஃப் இங்க வருவாரு. கரெக்டா? 2 பேரும் இங்க தான் வருவாங்க. சரி, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு 2 கேஸ் போடுறேன். இதுக்கு 2 கேஸ் போடுறேன். சரி, ஓகே. இவன் வந்து அந்த ஒயிட் கார்னர்ல போவான். அதனால இவனுக்கு மட்டும் லைட்டா ஒரு கலரை மாத்திக்கிறேன். ப்ளூ கலர் தெரியாதா? ஓகே ஓகே ஓகே. ரெட் கலர் தெரியும் நம்புறேன். ஓ மை காட், சாரி மக்களே. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு இன்னொரு கேஸ் போடுறேன். சரியா? ஏன்னா நான் எஃப் வந்து 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்ல. ஸோ நான் எஃப் வந்து 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 2 கேசஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 2 கேசஸ் நான் எல்லாத்துலயுமே வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்றேன், சியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஜியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பியையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேஸ்ல டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஜி அண்ட் சி. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஃப் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ எஃப்ன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். என்ன சொல்றாங்க, எஃப் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்றாங்க. இந்த கேஸ்ல நான் எஃப் வந்து ஃபேசிங் இன்சைடு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரியா? சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி போட்டா நான் எஃப் இங்க வருவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன், ஃபேசிங் நார் ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா எஃப்மே எனக்கு ஃபேசிங் இன்சைடு தான். கரெக்டா? கரெக்டா? ஸோ இந்த கேஸ்ல கவனிங்க. ஸோ நான் ஜிக்கு ஃபேசிங் ஆப்போசிட் சைடு போடுறேன். ஸோ எஃப் இங்க வருவாரு. ஸோ எஃப்பும் ஃபேசிங் ஆப்போசிட் சைடு. ஸோ ஜி இங்க இருக்காரா? ஸோ நான் ஜிக்கு இன்சைட் ஃபேசிங் போடுறேன். ஸோ எஃப் இங்க ஃபிக்ஸ் ஆவாரு. அதே மாதிரி நான் ஜிக்கு ஃபேசிங் ஆப்போசிட் போடுறேன். ஸோ எஃப் இங்க ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ ஃபேசிங் ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஸோ இந்த லைன் கம்ப்ளீட்டா 4 பாசிபிலிட்டி. எனக்கு இன்னொரு 2 கேசஸ் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு கேசஸ் திருப்பி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? பாருங்க. அடுத்த லைன் போயிடலாமா? இ அண்ட் ஹெச். ஹி அண்ட் ஹெச் இஸ் இமிடியட்லி ரைட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்றாங்க. ஸோ என்ன விஷயம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இயும் ஹெச்சும் இமிடியட்லி டு ரைட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ எனக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்க கேசஸ்ல தான் இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ இ அண்ட் ஹெச் 2 பேரும் இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த கேஸ் கவனிங்களேன். இந்த கேஸ்ல எங்க ஃபிக்ஸ் ஆவாங்க, ஸோ இ அண்ட் ஹெச் எனக்கு இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்ல இ அண்ட் ஹெச் எனக்கு இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இ அண்ட் ஹெச் இங்கே ஃபிக்ஸ் ஆவாங்க. இந்த கேஸில் நான் இ அண்ட் ஹெச் எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? எனக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. ஓகே ஓகே, இங்கே இருக்கு இ அண்ட் ஹெச், இ அண்ட் ஹெச். கிளியரா? ஓகே. இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்களேன். ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்றாங்க. ஸோ ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னா அப்படின்னா நல்லா கவனிங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ ஹெச்சை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஹெச் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஏன்றவர் இங்கே வருவார். கரெக்டா? ஸோ ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச், ஏ இங்கே வருவார். ஸோ ஹெச் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவார், இ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆவார். நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ நான் ஹெச்சை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணா என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ ஏ இங்கே இருக்காரு, இந்த இடத்துல ஜி இருக்காரு. ஸோ ஹெச்ன்றவர் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ ஏ செட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னா ஹெச் ஃபேசிங் இன்சைட். இந்த இடத்துல இ ஃபிக்ஸ் ஆவார். ஓகேவா? இந்த இடத்துல இ ஃபிக்ஸ் ஆவார். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஹெச்சை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆவார். ஓகேவா? ஸோ ஏ இங்கே ஃபிக்ஸ் ஆவார். அவ்வளோதான்பா, முடிஞ்சிருச்சா? ஸோ இ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆவார். கிளியரா? ஓகே. அதே மாதிரி இந்த கேஸில் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இ ஹெச் வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ ஏ இந்த இடத்துல எனக்கு இங்கே ஃபிக்ஸ் ஆவார், இ வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆவார். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இ ஹெச் அண்ட் ஏ மூணுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏ அண்ட் சி ஃபேஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் ஹெச் அப்படின்ட்டாங்க. ஸோ ஏவும் சியும், சரியா, ஏவும் சியும் ஃபேஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் ஹெச் அப்படின்ட்டாங்க. ஓகே. ஸோ இதில் எல்லாருமே ஃபேஸிங் அவுட். ஓகேவா? இதில் எல்லாமே ஃபேஸிங் ஏசி வந்து ஃபேஸிங் அவுட் சைடு. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ ஏ வந்து ஏவும் சியும் சேம் டைரக்ஷன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ ஹெச் வந்து என்ன என்ன டைரக்ஷன், இன்சைடா? அப்போ ஏவும் சியும் இன்சைடு. ஓகேப்பா. இத்தனை கேஸ் வந்து நிற்கிதே, நான் எப்படி கேன்சல் பண்ண போகிறேன்?
நான் எப்படி இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்கு பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு லைன் விட்டோம்ல, both the immediate neighbors of A and D face both the immediate neighbors of A and D faces outside of the center. ஸோ ஏக்கும் டிக்கும் பக்கத்துல இருக்கவங்க அவுட் சைட் ஆஃப் த சென்டர் அப்படின்ட்டாங்க. சரியா, அவுட் சைட் ஆஃப் த சென்டர் அப்படின்ட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, டிக்கு பக்கத்துல யார் இருக்கா? ஸோ டிக்கு பக்கத்துல ஜி இருக்காரு. ஸோ ஆப்வியஸா இந்த ஸ்டேட்மெண்ட் கேன்சல் ஆயிடுது. சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட் கேன்சல் ஆயிடுது பிகாஸ் டிக்கு பக்கத்துல இருக்கிறவர் ஃபேசிங் இன்சைடுன்றாங்க. பட் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன வந்திருக்கணும், அந்த இடத்துல ஃபேசிங் அவுட் சைடு தான் நம்மளுக்கு வந்திருக்கணும். சரியா, இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கல, டிக்கு பார்க்கல. சரி, ஓகே, எனக்கு இதுல வந்து கரெக்டா இருக்கு, எனக்கு இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. சரி, இன்னும் நம்மளோட பியோட டைரக்ஷன் மட்டும் ஃபிக்ஸ் ஆகல, நம்ம அதை கரெக்டா கடைசியில் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, இந்த கேஸ் பாருங்க. ஸோ டியோட பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒருத்தர் ஃபேசிங் இன்சைடு. ஸோ இந்த கேஸ் கேன்சல் ஆயிடுது. சரியா, ஸோ இந்த கேஸ் கவனிங்க. ஸோ டியோட பக்கத்தில் இருக்கவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபேசிங் அவுட் சைடு. ஓகே, ஸோ ஏக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் எதுவும் நம்மளுக்கு தெரியல. ஸோ ஈயோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுதா? ஈயோட டைரக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ஈயோட டைரக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்மளுக்கு இன்னும் ரெண்டு பேரோட டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணா இந்த ரெண்டு கேஸ்ல நம்மளுக்கு எது வந்து கேன்சல் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஈயோட டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்களா, இ அண்ட் ஹெச் சிட்ஸ் இமிடியட்லி ரைட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னா, ஸோ இ எங்க இருக்க, இ வந்து இந்த இடத்துல இருக்காரா, ஈயோட ரைட்ல தான் ஹெச் இருப்பாரு. அப்போ இ வந்து இதுல ஃபேசிங் அவுட் சைட். ஓகேவா, அதே மாதிரி இந்த இடத்துல ஈயோட இ வந்து ஃபேசிங் அவுட் சைடு, இதுலயும் அவுட் சைடு தான். ஸோ ரைட்டு, இந்த இடத்துல ரைட்டு. ஓகேவா, இ அண்ட் ஹெச் ஃபேசிங் அவுட் சைடு. ஓகேவா, இந்த இடத்துல அப்போ கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு ஆப்வியஸா ஹெச் வந்து ஃபேசிங் அவுட் சைடுன்னு வந்து நிற்கிது. கரெக்டா, ஃபேசிங் அவுட் சைடு தான். அப்போ எனக்கு ஹெச்சோட லெஃப்ட்ல வந்து இ வருது. ஸோ கண்டிப்பா இந்த கேஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த ஃபைனல் இந்த கேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ ஃபைனலா இது மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, மினிமம் 4% ஃபேசிங் இன்சைட் ஆஃப் த சென்டர், மினிமம் 4%. அப்போ 1 2 3, ஓகேவா, 3 மூணு பேர் இருக்காங்களா, சாரி 1 2 3 4. ஸோ மினிமம் 4% ஃபேசிங் இன்சைட் ஆஃப் த சென்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஆல்ரெடி மினிமம் 4 பேர் இருக்காங்க. ஸோ பி அண்ட் டி என்ன வந்துடலாம், நெக்ஸ்ட் ஏக்கும் டிக்கும் பக்கத்தில் இருக்கவங்க ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தோம். கரெக்டா, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா, கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இந்த ஒரு விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் நம்புறேன். இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணேன், ஸோ ஸ்டேட்மெண்ட்டை கோர்வையா சேருங்க. சரியா, ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கோர்வையா சேர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஆன்சர்ன்றது கரெக்டாகவே வந்துடும். சரியா, ஒன்றும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் 4 பாசிபிலிட்டி போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி காட்டினேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 2 3 ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் சேர்த்து ஆன்சரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஸ்பீடாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஓகே, இட்ஸ் நாட் அ இஷ்யூ. உங்களால் சால்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி கொஷின்ஸை உங்களாலே சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது கிளாஸ் 13 வந்து கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். சரியா, இந்த வீக்குள்ளேயே நான் அப்லோட் பண்ணிடுவேன். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்களுக்கும் இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாகவே அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ கிளாஸ் 16 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பேன். எல்லாருமே இந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கோங்க அஸ் அ பிகினரா. இல்லைனா வந்து 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வீடியோஸை கம்ப்ளீட்டாக இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, கிளாஸ் 1 இருந்து கிளாஸ் 16 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வரும், எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு கேரண்டி. ஓகேவா, ஸோ நம்ம வந்து கிளாஸ் 13ல வந்து சந்திக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.